ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மிளகா பஜ்ஜி ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கடல மாவு 1 கப் எடுத்துக்கோங்க, அரிசி மாவு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அது கூடவே கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு இதெல்லாம் மாற்றிடலாம். முதல்ல நம்ம எடுத்து வச்சுருந்த கடல மாவு சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துடலாம். இப்போ பெருங்காயத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும், அப்படின்னா தான் மிளகால நல்லா ஒட்டும். இப்போ நான் 7 பஜ்ஜி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எல்லாத்துலேயும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை 2ஆக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ எல்லா மிளகாயும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லா மிளகாவும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம மிளகாவை மாவுல சேர்த்து எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ ஒரு மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா மிளகாவை அழுத்தி விடுங்க. நல்லா இந்த மாதிரி மாவு ஒட்டணும் மிளகாவில். இப்போ பாருங்கள், உள்ளாரையும் எப்படி இருக்குது, வெளியே எப்படி இருக்குன்னு. இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம். ஒரு மிளகாவாக சேர்த்துருங்க. உங்கள் பாத்திரத்தில் எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோ மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சுன்னா திருப்பி விடுங்க. 2 பக்கமும் வேகிற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. இப்போ பஜ்ஜி நல்லா வெந்துடுச்சு, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கலர் வந்த உடனே மிளகாவை எடுத்துடணும். இந்த மாதிரி கலர் வந்திருந்தா தான் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ எல்லா மிளகாவும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மிளகா பஜ்ஜி நீங்கள் ஈவினிங் டைமில் செஞ்சு ஒரு டீயோடு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஈஸியாக ஏதாச்சும் செய்யணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த மிளகா பஜ்ஜியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இந்த மிளகா பஜ்ஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.